சிவா திருச்சிற்றம்பலம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கிட்ட இருக்கிற திருப்புல்லானி கோயில். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. நாங்கள் அப்பர் சன்மாக மார்க்க சுகாதாரப்பணி அறக்கட்டளை சார்பாக வேலூர் மாவட்டத்தில் இருந்து திருப்புல்லானிக்கு 65 அடியார்கள் பஸ்மதமாக பயணம் செய்து அங்கே இருக்கிற கோயிலில் உழவாரப்பணி செஞ்சோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கிட்ட இருக்க உத்தரகோசமங்கை கோயில் உழவாரப்பணி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனோம். அங்கே இருக்கிற அவ்வளோ தொலைவு வராங்க, பக்கத்தில் இருக்கிற திருப்புல்லானி கோயிலேருந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் 2 நாள் பிளான் செய்து, ஒரு நாள் திருப்புல்லானியும், 2வது நாள் உத்தரகோசமங்கையும் உழவாரப்பணி செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு ஈவோக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஈவோ நிறைய ஹெல்ப் பண்ணாரு. நாங்கள் அவ்வளோ தொலைவு வந்ததுனால கோயில் பக்கத்தில் இருக்கிற மடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு தங்கிறதுக்கு. அங்கே இருக்கிற ஐயர்லேருந்து எல்லா அடியார்களும் ஒரு சில பேர்லாம் சமையல் செய்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க, தண்ணி கொடுத்தாங்க, நிறைய ஹெல்ப் செஞ்சாங்க. நம்ம அடியார்களும் சிறப்பாக 65 பேர் கோயிலை நல்லா சுத்தம் பண்ணி உழவாரப்பணி செஞ்சு கொடுத்தாங்க. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. நம்ம இந்த கோயிலினுடைய சிறப்பு வரலாறு பற்றி பார்ப்போம். இந்த திருப்புல்லானி கோயில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இந்த இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வரும். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 10 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலாக இது ஒரு கோயில், புராண காலமான கோயில் சம்மந்தப்பட்டது. 108 வைணவ தலங்களில் இதுவும் ஒன்று. ராமாயணம் இதோட லிங்க் ஆகும். நம்ம ராமர் பாலத்தை கட்டுறதுக்கு போகும்போது சேதுக்கரை இருக்குதுங்க. சேதுக்கரையிலேருந்து தான் நம்ம பாலத்தை கட்டியிருப்பார். அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இந்த சேதுக்கரையிலேருந்து இந்த கோயிலில் அங்கே குளிச்சுட்டு இங்கே பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம தசரத மகாராஜா குழந்தை இல்லாமல் நிறைய கோயிலில் போய்ட்டு சித்திரகாமம் செஞ்சார். அப்போ அந்த சேதுக்கரையிலேருந்து இங்கே வரும்போது இங்கே இருக்கிற ஆதி ஜெகநாத பெருமாள் அவருக்கு மந்திர உபதேசம் ஒன்று செஞ்சாருங்க. அந்த மந்திர உபதேசப்படி அவர் சேதுக்கரையில் போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் இந்த கோயிலில் யாக பிரதிஷ்டை செய்து யாகம் சித்திரகாமேஸ்வர யாகம் செய்து நைட்டு தங்கிட்டு மறுநாள் சாமிக்கு பூஜை பண்ணி அங்கே பாயசத்தை சாப்பிட்ட பிறகு தான் ராமர் பிறந்திருக்கார். அதனால் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த கோயிலில் பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சக்கரை திட்டத்திலாம் குளிக்கலாம். குளிச்சுட்டு கோயிலில் மடப்பள்ளியில் பாயசம் தராங்க, அதை வாங்கி சாப்பிட்லாம். அதே மாதிரி கோயிலில் அர்ச்சகர்கிட்ட ஒரு 120 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் நமக்கு பூஜை பண்ணி அந்த குங்குமத்தை தருவார். அதை 48 நாள் நம்ம வச்சுட்டு வந்தோம்னா நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாதவங்க கூட இதே பரிகாரம் தான். திருமணம் ஆகாதவங்க 120 ரூபா குங்குமம் வாங்கி கொடுத்தோம்னா அர்ச்சனை செய்து கொடுப்பாங்க. 48 நாள் தொடர்ந்து வச்சுட்டு வந்தோம்னா திருமணம் விரைவில் நடைபெறும் என்று ஐதீகம் இருக்குது அந்த கோயிலில். ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மூலவர் ஆதி ஜெகநாதர், உற்சவர் கல்யாண ஜெகநாதன், தாயார் கல்யாணவல்லி பத்மாசனி அம்மா, தலவிருட்சம் பார்த்திங்கன்னா அரச மரம். இந்த அரச மரத்தை தான் ஃபஸ்ட்டு பெருமாள் அரச மர உருவத்தில் அங்கே வந்தாருங்க. தீர்த்தம் பார்த்திங்கன்னா ஏம சக்கரது ரத்னாவர தீர்த்தம். இதில் சிறப்பு என்னென்னா பட்டாபிராமர் கோயிலில் இருக்காருங்க. இந்த ஊரினுடைய புராண பெயர் பார்த்திங்கன்னா திருப்புல்லணை. இந்த ஊரை சுற்றி ஃபுல்லாகவே வெறும் அந்த தர்பப்புல் இருக்கிற காடு மாதிரி தாங்க அந்த கோயில் அந்த ஊர் இருந்தது. அங்கே புல்லவர், காலவர், கல்லவர் வண்டி அந்த பக்கத்தில் கடுமையான தவத்தில் இருந்தாங்க. பெருமாளை வேண்டி ரொம்ப கடுமையான தவத்தில் இருந்தாங்க. அது உலக நன்மைக்காக அவங்க தவம் செஞ்சாங்க. ஆனால் அரக்கர்கள்லாம் அந்த தவத்தை கழிக்கிறதுக்கு நிறைய அவங்க தொல்லை கொடுத்துனாங்க. அப்போ மகரிஷிலாம் மகாவிஷ்ணுக்கிட்ட முறையிட்ட போது அவர் அரச மரமாக அங்கே தோன்றி அந்த அரக்கர்கள்லாம் அழித்து சங்கு சக்கராபய முத்திரையுடன் ஆதி ஜெகநாத பெருமாளாக அங்கே காட்சி அளித்தார். இந்த கோயில் தான் இப்போ திருப்புல்லானி. இங்கே கோயிலில் பின்னாடி தாயார் சன்னதியும் வச்சுருக்காங்க.
வேலூர் மாவட்டம் ஐயா. ராமர் வந்து சீதையை மீட்கிறதுக்காக போகும்போது சமுத்திர மகாராஜா சமுத்திரத்தை தாண்டி போக வேண்டியதுனால சமுத்திர மகாராஜா கிட்ட முறையிடுறாரு. இங்கே போனோம் கீழெல்லாம் வந்து மீன்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் அழிவுக்கூடாதுன்றதுக்காக அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக போகிறாரு. இப்போ சமுத்திர மகாராஜா வந்து ராமரை வந்து வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பேசலான்ற மாதிரி காலதாமதப்படுத்துகிறார். அந்த காலதாமதம்னால இவர் கோவத்தில் வந்து இந்த கோயிலில் வந்து ஆதிசேஷன் வந்து கர்ப்பகுடியில் வந்து ஒரு நாள் படுத்து தங்குறாருங்க. இப்பயும் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் மேலே கர்ப்பகுடி மேலே தான் வந்து ராமர் படுத்துருக்காரு. நல்ல பெரிய உருவத்தில் நல்லா இருக்கார். படுத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் வந்து சமுத்திர மகாராஜா வந்து விஷயம் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு ராமர்கிட்ட வந்து சரணடைஞ்சார் அவரும் ஒரு ஒய்ஃபும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வாரால் வந்து மங்களசாசனம் பாடின கோயில் இது. அதனால் இதை வந்து தட்சிண ஜெகநாதம் என்ற கோயில் பேர் அழைக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி ஜெகநாதர் தான் வந்து மெயின் மூலவர். அவர் அமர்ந்த குலத்தில் இருப்பார். சைனராமரும் இருக்கார், பட்டாபிராமரும் இந்த இடத்துல இருக்காருங்க. அதே மாதிரி அரச மரத்தில் பெருமாள் இருக்கார். அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம தரிசிக்கலாம். அதே மாதிரி சீதையை மீட்கிறதுக்காக இவர் அங்கே போனதுனால இந்த கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு அண்ணனோட கிட்ட வந்து சீதை இருக்க மாட்டாங்க, லக்ஷ்மணர் இருக்க மாட்டாங்க. இந்த பாலங்கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஆஞ்சநேயரும் சூரியன் சந்திரனும் அந்த கோயிலில் இருக்காங்க. தசரத முன்னே சொல்லப்படி தசரத மகாராஜா வந்து இந்த புத்திரகாமேஸ்வர யாகம் செஞ்சு இந்த கோயிலில் ஞாபகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த பாயசம் சாப்பிட்ட பிறகு தான் ராமர் பிறந்தது ஐதீகம். ராமர் வந்து சீதையை மீட்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வணங்கின பிறகு ஆதி ஜெகநாதர் வந்து அவருக்கு ஒரு பானத்தை கொடுத்தாரு. அந்த பானத்து மூலமாக தான் ராவணனை வந்து ராமர் அழித்தார். அதனால் நம்ம எதனா ஒரு வெற்றி வேணும்னா, நடக்கிற காரியத்தில் வெற்றி வேணுமா, இந்த ஆதி ஜெகநாதரை போய் நம்ம வழிபட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் வந்து வெற்றி பெருமாள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே அது பக்கத்தில் இருக்கிற அந்த சேதுக்கரை சொன்னோம் இல்லைங்களா, அந்த சேதுக்கரையில் வந்து அமாவாசை அன்னைக்கு புது தர்ப்பணம் செய்கிறாங்க. பிள்ளை வரத்துக்கும் திருமண தடைக்கும் வந்து இந்த கோயில் முக்கியமாக இருக்குது. பங்குனியில் சித்திரையிலையும் எங்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். சித்ரா பௌர்ணமிக்கு ராமபுரம் வந்து தேரில் வருவார். கோயில் திறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலைல 7:30லேருந்து 12:15 வரைக்கும், மாலை வந்து 3:00லேருந்து 8 மணி வரைக்கும். அதனால் வந்து எல்லாருமே இந்த கோயிலை தரிசிங்க. ராமேஸ்வரம் வரவங்க பக்கத்தில் இருக்கிற சேதுக்கரை, உத்தரகோசமங்கை பக்கத்தில் இருக்கிற வராகி அம்மன் கோயில் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு திருப்புல்லானியும் பாருங்கள். திருப்புல்லானி வந்து ரொம்ப விசேஷமான கோயில். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அவங்க ஊரில் இருக்கிற கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலை வந்து சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். நமக்கு முன்னோர்கள்லாம் விட்டு சென்ற பொக்கிஷங்கள் 2-3 தலைமுறையாக நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்காமல் விட்டுட்டோம். எல்லாம் அழிஞ்சிட்டு வர நிலைமையில் இருக்குது. நம்மளாவது இதுக்கப்புறம் இருக்கிற கோயிலை வந்து சுத்தமாக வச்சுட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். ஆலயத்தில் வந்து ஆண்டவன் சேவை, யாரும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு கோயிலை சுத்தம் பண்ணுறது வந்து இறைவன் அருள் முடியாது. அதனால் வந்து எல்லோரும் தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற கோயிலை வந்து சுத்தம் பண்ணுங்க. இறைவன் அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழுங்க. அதே மாதிரி எங்களுடன் பயணித்த 65 அடியார்கள் வந்து சுத்தம் செய்த குலவரப்பணி செய்த அனைத்து அடியார்களுக்கும் பாத நமஸ்காரம். அவர்கள் எல்லா வளமும் பெற்று நன்றாக வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஏன் சாமி சேண்டத்துக்கு ஐயா இதுவா பாருங்க. ஆடிட்டு
ஓகே இதே போடலாம்